கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நமது ஒய்சிசி மினிஸ்ட்ரியின் சார்பாக யோனாவின் குரல் என்ற தலைப்பின் கீழே வசனங்களை தியானித்து வருகிறோம். இதை மீண்டும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக வைத்த தேவனுக்கு நன்றி. கடந்த நாட்களில் நமது தமிழக அரசு புதிய அரசு அமைந்திருக்கிறது. புதிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நான் முதலாவது வாசிக்கிறேன். அது பிரசங்கியினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 9:11 அதில் 2ஆம் பகுதியில் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சாலமோன் இப்படியாக எழுதுகிறார்: ஓடுகிறவனுக்கு வேகம் உள்ளவர்கள் மேல் வேகம். நல்ல ஒரு பந்தய வீரர், ஓட்டப்பந்தய வீரர். அவர் உங்களுக்கு தெரியும், பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரர். அவர் வேகம் பயங்கர, கின்னஸ் ரெக்கார்ட் நிறைய ஓடி இருக்கார். ஆனால் அந்த வேகத்திற்கு மேல் வேகம் எடுத்தாலும் போதாது. அதே போல் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, புத்திமான்கள் அதே போல் ஞானம், இது எல்லாம் போதாது என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன வேண்டும்? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு தயவு இதெல்லாம் நேரிடணும்னா அந்த வேகம் அல்லது புத்திமான்களின் நாவு, ஞானம் எல்லாவற்றும் நேரிட வேண்டும் என்றால் 2 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கான சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நமக்கு எந்த விதமான சுய காரியங்கள், படிப்பு, அந்தஸ்து, எல்லா காரியங்களும் கூட இருந்தாலும் அது நம்மை பெரிய மேன்மைக்கு கொண்டு வராது. ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தருடைய தயவு இல்லாமல், ஆண்டவருடைய தயவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை. ஆகையால் எனக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நம்மிடத்திலே படிப்பு இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அல்லது பெரிய மாளிகை கட்டியிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். சமாதானமின்றி அநேக மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நமக்கு இது எல்லாமே போதாது. அருமையான கானாவூர் திருமணத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த மரியாள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல ரசம், திராட்சை ரசம் குறைவுபட்டது, ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்று இயேசுவிடத்தில் சொன்ன பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை, என் சமயம் இன்னும் வரவில்லை. கர்த்தருடைய வேலை வந்தது, அற்புதம் நடந்தது. அந்த குடும்பத்தில் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி மதுரமாய் எல்லாத்துக்கும் அழகாக கொடுத்தாங்க. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் இனிப்பாய் இருந்தது. பெதஸ்தா குளத்துல முடவன் ஒருவன் படுத்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல தேவதூதவன் என்றாவது ஒரு நாள், வருடத்துக்கு எத்தனையோ காரியம் கழித்து அந்த குட்டையை கலக்குகின்ற பொழுது அந்த குட்டையில் முதலாவது இறங்குறவர்கள் அற்புதம் பெற்றுக்கொள்வார்கள். இவன் அநேக ஆண்டுகளாய் படுத்து கொண்டிருக்கிறான். அதில் கொண்டு போக விடுவதற்கு யாருமில்லை. இந்த சமயத்தில் இயேசு வருகிறார். அவனிடத்திலே சொல்கிறார், ஏன் இப்படி இருக்கிறார்? அவன் சொல்லுகிறான், ஐயரே, அங்கே கொண்டு போய் விட யாரும் இல்லை, நான் போறக்குள்ள யாராவது அந்த குளத்துல இறங்கி அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க என்று சொன்ன பொழுது அவனுடைய சமயம் அப்பொழுது நான் நேரிட்டது. இயேசு அவனோடு கூட அவனுடைய முடவத்தை மாற்றி போட்டு அற்புதத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்களாய் நான் முடங்கி கொண்டிருக்கிறேன். அநேக நாட்களாய் அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை, அல்லது ஒரு குழந்தை பேர் இல்லை, அல்லது என்னுடைய மகன் வாழ்க்கையில அற்புதம் இல்லை, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறவில்லை என்று பெற்றோர்கள் ஒருவேளை கண்ணீர் சிந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சமயம் இப்பொழுது வந்திருக்கிறது. தேவ செயல் உங்களிடத்தில் எல்லாம் இருக்கலாம். நீங்க அப்படியே அர்ப்பணிங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பதவி, போக்குவரத்து, மற்ற காரியங்கள்
எல்லாம் எனக்கு போதாது, ஆனால் உம்முடைய தயவு எனக்கு வேணும், உம்முடைய கிருபை எனக்கு வேணும், தேவ செயல் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே பதில் தருவார். நீ கேட்பதற்கு முன்பதாகவே அவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு ஆறுதல் தருவார், அற்புதம் செய்வார். ஆகையால் இந்த வசனத்தை வாசிக்கிற நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். தேவன் ஏற்ற வேளையில் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து பெரிய ஜாதியாக மாற்றக்கூடியவர் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிப்போம், தொடர்ந்து அவரோடு கூட இணைந்திருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.